சிவாய நமக. தேவர்களுக்கு மறந்தது காரணமாக அசுரகுருவான சுக்கராச்சாரியார் சுரசையின் மாயை படைத்து அசுரங்களுக்கு கட்டளையிட்டார். அதன்படி சுரசையாப்பட்டவள் கால நிவனப்படி காசிம முடிவினும் முதல் ஜாம சுரோதமனையும், இரண்டாம் ஜாமத்தில் செங்கமோனையும், மூன்றாம் ஜாமத்தில் தாருகளையும், நான்காம் ஜாமத்தில் அஜமதி என்றவனை பெற்றார்கள். அவர்களோ அரணை குருதம் முறிந்து அகோர வரங்களை பெற்று விமலைக்கடை கர்மத்து விண்ணவரை சிரமித்து பக்தர்களை சித்து வந்தார்கள். தேவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எனக்கு அந்த சிவருமானை கண்ட முறையிட சிவருமானோ போத்தால் நெட்டிக்கண் திறக்க நெட்டி கண்ணிலிருந்து 6 தீபரைகள் கிளம்ப 6 தீபரைகளையும் அக்னி நிலகப்பட்டவன் கரத்தில் தாங்கி வெப்பத்தின் சிவாதியாக கங்கையிடம் ஒப்படைக்க கங்கையாப்பட்டவள் கையிலையில் உள்ள சரவண மத்தியில இறக்க அதன்படி அருமாகி அனாதிகள் பலவா ஒன்றாய் பிரம்மமாய் நடித்த பிரமணியாக கருணைக்குள் மொங்களார் கருணம் கொண்டு ஒரு திருமுருகன் உதித்தான் உலகவைய என்பது போல் யாம் அவதரித்தோம். அப்படி அவதரித்து பக்தர்களையும் தேவர்களையும் இம்சைப்படுத்திய சூரபதுவின் வழக்கனை இருவராக பிளந்து ஒருவாதி சேவர் கொடியாவும் மற்றொருவாதி மயிலாவும் கொண்டு தேவ சடல் வட்டமும் பெற்று தெய்வியானை வளர்ந்து என்னை நாடின மத்தை கருமானத்துக் கொண்டிருக்கின்றேன். அதோ வீணாகல பிரியம் எளிய வைத்துனர் நாரதர் வந்து கொண்டிருக்கின்றார். காரணம் யானைவர் முன்னே மணி ஓசையில் முன்னே போல நாரதர் வருகிறார். முன்னே அவருடைய கானம் வந்து நடக்கிறது. முன்னே சற்றே கவனித்து பார்க்கலாம். உன்னை பாடும் தொழிலில் என்னை காக்க உன்னை யாரும் கற்பனையில் வருகிறேன்
உனையன்றி யாரும் இல்லை. அமுதம் வழிகின்ற பொற்குடமீயத்தை அழகில் தவழ்கின்ற எதிர்வரமே. அமுதம் இருக்கின்ற பொற்குடமீயத்தை அழகு வழிகின்ற இனிவனமே. குமுத இடச்சிரித்த புத்தரமே. குமுத இதழ் விரிந்த பூத்தரமே. உன்னை தமிழுக்கு இருவரமே. முருகா முருகா உன்னை பாடும் தொழில்கள் என்னை பார்க்க உனைகள் யாருமில்லை. முருகா 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 முருகா. முத்தமிழ் குமரா, அடியனின் அன்பு கலந்த வணக்கங்கள். வருக 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 வருக. நாரத பிரம்மே வருக. உங்களுடைய வருகை நல்வரவா இருக்கட்டும். இருந்தாலும் தாங்கள் வந்தவுடனே இந்த கலிகாசனம் மேல பிரபடைகின்றது. வந்தாரை வரவேற்பது தமிழை முன்பாடு தமிழ் கடவுளாகத்தான் தங்களை வரவேற்காமல் முடியுமா? ஆகவே இந்த நேரத்திலே எப்பேற்பட்ட வரவேற்புகளை கொடுக்க வேண்டும் என்று வரைக்கின்ற பொழுது இனிதான் சுரம் ஞான இசை மேதையே. இனிதான சுரஞான இசை மேதையே. எனதன் ஞான தமையொலியே. எனதன் புயலான தமையொலியே. இனிதான் சுரம் ஞான இசை மேதையே. மனிதாபிமானத்தை நாரதரே நாரதரே மனிதாபிமானத்தை கனிவான போதத்தை மனிதாபிமானத்தை கனிவான போகத்தை மதிப்பாடு வரவேற்கும் மகிழ்ச்சியே. மறைப்போடு வரவேற்று மகிழ்ச்சியே. இனிதான் சுரம் ஞான இசை மேதையே. அருள்மாலையர் சுரபாந்தர் அனைவரும் நல்லவரே. அகங்காதரி குணம் கொள்கையை கருத்தில் கொள்ளவரே. அகன்முறைய குணமாடி அனைவரும் நல்லவரே. அகன்பாரனின் குணம் கொண்டு அகனப்படவரே. நீருங்கெல்லாம் நாரதரே 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 நீருங்கெல்லாம் தேவாக ஏது கட்டி எங்கெல்லாம் சென்று நேராக எதிர்கொண்டு நீங்கதே எனக்கினது உரைக்கிறவே. நிகழ்த்ததை எனக்கு உரைத்திடவே. இதிலான சுரம் ஞான இசை மேதையே. எங்கே சென்றீர்கள்? இரண்ட கண்டீர்கள் எடுத்து கூறுங்கள் பார்க்கலாம். அறிவிடவா வணக்கம் போல் திருவிழா சந்தார் செல்வனைகள் அற்புதமான திரைச்சொலை மத்திகளை பெருமைக்குரிய கனி ஒன்றை கந்தனை கண்டு நாடியே நாரதரே, முருகா மறுபடி தனி அணியில் சிறிதான கழகத்தை ஆரம்பிக்க வேண்டுமா? நமோ தெரியல முருகா. தங்களை காண வரும் பொழுதும் அடியனுக்கு கிட்டுவது கனி ஒன்று மட்டுமே. முன்பொரு நாள் கொண்டு வந்தீர்கள். கொண்டு வந்த குடும்பத்திலே கொடுத்து ஒரு போட்டி ஏற்படுத்தி முடிவிலே அந்த கனி கிடைக்காம அன்னைக்கு மிஞ்சினது ஒரு முளை கோமண துணி. மறுபடியும் ஒரு கண்ணி. சரி. இனிமே மிஞ்சுமா அந்த துணி அப்படின்னு ஒரு அச்சம். வருத்தப்படாதீர்கள். ஆரம்பத்தில் கொண்டு வந்த கனினால கோமணத்தை கட்டுனீங்க. சரிங்க. இன்னைக்கு நான் கண்டு வந்திருக்க கனினால கட்டின கோணத்தை அவுங்கிறான். கட்டின கோணத்தை அவுக்குறமா? புத்தாடை கொடுத்துவதற்காக ஐயா, நீ சின்ன பையலா இருந்தேன். ஆமா. கோமணம் கட்டினால் தாங்கள் என்று கொண்டு வந்து அணியினாள். கிடைத்தது பழனியின் சவடியர் படைவீடு. முருகா ஆக கொண்டு வந்ததால் ஒரு வீடு, கண்டு வந்ததினால் மற்றொரு பணிவிடை காத்துக் கொண்டு அவை இருக்கிறது என்று தாங்கள் ஊரதை பார்க்கிற பொழுது தாங்கள் பார்த்திருக்கிற சாதாரண கனியா இருக்காது. கனியுடைய பிரிவுகளை முகத்து கொடுத்தவர்களின் ஆவால் எடுத்து கூறுகள் இருக்கும். மாங்கடிக்கும் தேன்கலரி மங்கனிக்கு நீரிக்கும் ஒரு பூக்கணிகை கண்டு மனம் புரித்தே அக்கணிகை இக்கணமே
ஒழியாமல் கொய்தனைத்துக் கொள்வாய் குமரா. கொஞ்ச நாள் பொறுத்தலைவா, ஒரு பஞ்சி கொடி இங்கு வருவா, இந்த வள்ளி பொண்ணு இங்கே வருவா. இரண்டு போர் தொடுப்பா, நிலவ போக்கடிப்பார். மெட்டு போடு நீ மெட்டு போடு, என் தாய் கொடுத்த தமிழ் பிள்ளை தட்டுப்பாடு. தங்கமே தமிழ் பிள்ளை தட்டுப்பாடு. ஒரு சரக்கு இருக்குது உனக்கு மெட்டு போடு. எத்தனை சபைகள் கண்டோம், எத்தனை சபைகள் கண்டோம், எத்தனை சபைகள் கண்டோம், எத்தனை சபைகள் கண்டோம். அத்தனை சூடம் ஏற்றி சுற்றி போடு, விட்டு போடு நீ விட்டு போடு. என் தாய் கொடுத்த தமிழ் பிள்ளை தட்டுப்பாடு. தானனா தானனா தந்தந்தானா அழகந்தந்தானா அழகானனா தானனா தந்தந்தானா. அற்புத கனி எப்படி இருக்குதோங்க? கனியுடைய பெருமைகளை இசையோடு கேட்கின்ற பொழுது கேட்டுக்கிட்டு மோகனிக்கு தென்கதலி பங்கனிக்கு மேலனிக்கும் பூங்கனிக்கு நம்ம குறித்தேன். கனியை கணமே கணம் என்றால் கணம் என்றால் நொடி பொழுது, நொடி பொழுது கண் இமைக்கிற நேரம். கனி என்ன செய்யலாம்? உன்னடா சாப்பிடலாம். சாப்பிடலாம். இருந்தாலும் நீங்க அணைக்கணும்ன்றீங்க. முருகா அணைக்கிற கனிங்க. அப்படியா? அணைக்கிற கனி முருகா. அணைக்கிற கனியா? ஆமையா. அணைக்கிற அளவுக்கு கனி ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை, கொய்யா பழம், சரி ஆமா இதெல்லாம் கையால எடுத்துடலாம். எடுத்துடலாம். அணைக்கணும்ன்றீங்க முருகா. கொய்யா பழம், ஆரஞ்சு பழம், ஆப்பிள் பழம்னா கையில எடுத்துடலாம். சரி. ஒரு பலாப்பழம், பூசணி பழம்னா எடுத்துருவீங்களா? கொஞ்சம் அணைச்சு. ஆமா அதை கையால எடுக்க முடியாது. அதுக்கு பேர் அணைச்சிட்டே தூக்கணும். அதுதான் கேட்கிறீங்க. ஒரு பலாக்கனியை அணைச்சு தூக்குற பொழுது அது மேல முள்ளு முள்ளா இருந்து நம்ம மேல குத்தும். நீங்க சொல்ற கனியை அணைச்சா என்ன பண்ணும்? அது உள்ள வந்து கத்தும். கொஞ்சம் விசித்திரமான கனிய. அப்படியா? இருந்தாலும் கூட கனியுடைய விவரங்களை மேல சாக்கியங்களை கேட்கலாம் நினைக்கின்றேன். சாதாரண கனியா இருக்காது. அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த பெருமைக்குரிய கனி. இந்த கனியை கொண்டு போய் கந்தரனை கொடுக்கணும். ஏன் வந்து உங்க மேல அக்கறைப்படக்கூடிய ஒரே ஆளு நான் மட்டும். அப்படியா? அதனாலதான் வந்திருக்கீங்க. இருந்தாலும் கூட கனியுடைய விவரங்களை மேல சாக்கியங்களை நீயே நோக்கும் பொழுதே பூலங்கருக்கெல்லாம் சுமந்தரும் பார்க்கக்கூடிய பறவையில 500 விளக்கு சுவை தரும். கண்ணால், காதால், கேட்கலாம், நாசியால், நாவால், உள்ளத்தால் ஐம்புலனுடைய கனியை இது நேரம் அந்த பட்சிகள் பற்றி நீரம் அதை பற்றி பட்சிகள் பற்றி பட்சிதாதோ கல்வி பட்சிகள் கண்டால் மரத்தோடும் கனி என்றாலே பட்சியலைக்கு பிரியம். என்ன காரணத்துக்காக பறந்து ஓடுகிறது? கனி எட்டாத உயரத்தில் இருக்கிறது கண்டா. எட்டாவது ஆமையனை அதை எட்டி பிடிக்க வேண்டும். உண்மைதான். முயற்சியுடைய முயற்சியை திருவினையாக்கும் என்று நினைக்கிறீங்க. உண்மைதான். எட்டி பிடிக்க வேண்டும் காரணத்தினாலே எட்டாதற்கும் இருக்கு
வாழ்ந்திடலாம். எட்டும் படிக்கிற கம்ப்யூட்டரை பற்றி எட்டும் படிக்கிறது கம்ப்யூட்டரை பற்றி எட்டு மணிக்கு ரெண்டு கொம்பு உண்டு. வெளியில பார்க்கின்ற பொழுது தாங்கள் கண்டு வந்தது கனி அல்ல கந்தா. அப்புறம் கனி ஒன்று கண்ணியை தான் கண்டு வந்து பொம்பளை சொல்ல அந்தவனே சொல்லியிருந்தோம்னா அந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்குமா? உங்களோட பேசுற காத்து அதெல்லாம் கண்டு வந்த கண்ணியுடைய பெயர் அன்னவள் சுந்தர வள்ளி முருகா. வள்ளி சுந்தரவள்ளி ஆதியில் கொடுத்த வாக்கு ஆதியில் நிக்குது. மீதி வாக்கு நிறைவேற்ற வேண்டும். தேதியை கணிக்க பொறுத்து அமுதவள்ளி சுந்தரன் சொல்லக்கூடிய இரண்டு பெண்களுக்கு நான் வரவழைத்த பிரகாரம் அமுதவள்ளி சொல்லக்கூடியவளை தெய்வயானை என்ற பெயரோடு நீங்க எல்லாம் சேர்ந்து திருப்புறங்குன்றத்துல பரிசா கொடுத்துறீங்க. இளையர் வள்ளியத்தை மாத்தீங்க. இளையவள்ளி வள்ளியத்தை மாத்தீங்க. வள்ளியத்தை மாத்தீங்க. வள்ளிய அக்கா மாத்தீங்க. வள்ளி அத்தை தானே பார்க்க முடியும். பாத்தீங்களா? பார்த்தேன். பேசுறீங்களா? பேசுறேன். என்னுடைய பெருமையெல்லாம் எடுத்து பெருமை ஏறானாலும் எக்கச்சக்கமா சொன்னேன். என்னுடைய பெருமையெல்லாம் எடுத்து சொல்லி முருகன் தாமா உனக்கு புருஷன்னு சொன்னோன்னு ஆமுருகா அப்படியே சந்தோஷத்துல துள்ளி குதிச்சு உங்களை உயரத்துல தூக்கி வச்சிருப்பாளே. உயரத்துல தூக்கி கொண்டு போய் சந்தோஷத்துல துள்ளி குதிச்சா சரி எப்ப நீங்க தான் புருஷன்னு சொல்றதுக்கு முன்னால அப்புறம் நீங்க தான் மாப்பிள்ளைன்னு சொன்னா அன்னைக்கே போச்சு. என்ன உங்க மரியாதை ஏன் என்ன வேணாம்ன்றாங்க. இல்லப்பா வேணா அப்படின்னா வேற என்ன தவறா என்ன பேசலாம்? தவறா பேசல. ஆனா தவறா பேசுறாலும் நீங்க கேக்குறீங்க கேட்கலாமா? இல்லைங்க. என்னையா? ஏன்னா 5 வயசுல எனக்கு தெரியும். ஆமா கொஞ்சம் திமிர் பிடிச்சவன். திமிர் பிடிச்சாலே ஏதாவது பேசினாலும் பேசலாம். அப்படி நினைக்காதீங்க. தவறா பேசினாலும் மட்டும் நீங்க எப்பயுமே பேசாதீங்க. இவ்வளவு பெரிய கூட்டத்துல இந்த சபையில இந்த மேடையில அவ உங்களை தப்பா பேசிடுவாளா? அதானையா அப்படியே பேசினாலும் என்ன என்னையா? 1000 இருந்தாலும் உங்களை திருமணம் பண்ணி உங்க கூட வாழ போற உங்க சம்சாரம் உங்க மனைவி உங்களை திட்டினா எனக்கு என்னையா திட்டாச்சு எனக்கு என்னையா? நீங்க அப்படி சொல்றீங்களா? என்னதான் இருந்தாலும் எனக்கு கொண்டாட்டியா வர போறவன். ஆமா அதனால பேசுறதுனால தவறு இல்லைன்றீங்க. அது அவங்க விருப்பம். ஆமாங்க. எந்த வீட்டுல எந்த பொண்டாட்டி எந்த புருஷனோ பேசாம இருக்கு? ஓய்வுதியா எத்தனை பேர் அடியெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. நிறைய இருக்கு. ஆமா. அதனால அதனால திருமணத்தை பண்ணி எல்லா வேலையும் பாத்துக்கங்க. சரிங்க. ஆக என்ன அதாவது வேற தவறா பேசினாலும் அதை பத்தி ஒரு பிரச்சனை இல்ல. நீங்க வந்து சாதாரணப்பட கிடையாது. வாழ்ற வாழ்க்கையில எத்தனை பெருமை இருந்தாலும் சரி சிறப்பு தான். அர்ச்சனை பண்ணக்கூடியவர்கள் யாரா இருந்தாலும் கோவிலுக்கு ஒருபடி கிராமத்தார்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அர்ச்சனை செய்பவர்கள் கோவிலுக்கு ஒருபடி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். வாங்க தூங்குறாலாம் கொஞ்சம் பக்கத்துல இப்படி தூங்கிட்டு இருந்தாடா இப்படி சரிங்க. அவங்களை திருமணம் முடிக்க வேண்டும். ஆக இப்படியே சொல்லலாமா? எப்படி சொல்லலாம்? சரி தாங்கள் வேணும்னா போங்க. வேண்டிய திருவிளையாடலை புரிந்து உலகத்தாருக்கு எனக்கு திருக்காட்சி வேடுவ குலத்தை பிறந்தார் ஒரு வேடனாக சென்று அன்னவளை வாதிட்டு கடிமுதலாக சென்று கல்யாணத்தாக வர வேண்டும். வருகின்ற பொழுது உங்களுக்காக 3 மாலை கொடுக்கிறது. கையில 2 மாலை, நாவிலே பாமாலை. 3 மாலை வரக்கூடிய மிகவருக்கு எங்கு சென்றாலும் எல்லா வல்ல கந்தனுடைய அருளோடு வெற்றிவாக செல்ல வேண்டும். கல்யாணம் காமெடி வழிய கண்டிப்பா எல்லா வழியுமே நான் பாத்துக்கிறேன். நீங்க அழையாம பேசாத போதும். எல்லா வழியும் பாத்துக்கிறீங்க. மலையேறி போனாலும் மாமலை சிலை வேணும் அப்படின்ற மாதிரி. ஆமா. அதே கல்யாண வழியை ஆரம்பிச்சாச்சு. சென்று வாருங்கள். எல்லாத்தையும்